துலா ராசிக்கு உண்டான இந்த கார்த்திகை மாதம் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலா ராசி அதிபதி 10ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல தான் இருக்க போகிறார். பயம் இல்லாம இருக்கலாம். 10ஆம் தேதிக்கு மேல ஆனாலும் கூட 2ஆம் வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை. விபரீத ராஜயோகம், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, செல்வ சேர்க்கை, உங்க பேச்சுக்கு மரியாதை இதெல்லாம் நிச்சயமா உண்டு. வாக்கு மூலமா தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வளர்ச்சி அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதாவது ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தாலே பண வரவு உண்டு, வந்துகிட்டே இருக்கு இந்த மாசம் முழுவதும். ஏதாவது ஒரு வழியில ஏதோ ஒரு வகையில வெளியே கொடுத்த பணம் கூட திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடங்கிறது மறைமுக பணம் சொல்றோம். அப்போ 8ஆம் இடத்தை பாக்குது. அப்போ மறைமுக பணம் கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீங்க எங்காவது வெளியே பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாமே திரும்பி வர்றதுக்கு அதீத வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இது முழுக்க முழுக்க துலா ராசிக்கு நல்ல யோகம் உள்ள மாதம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் 3 கிரகங்கள் வரப்போறாங்க. அப்போ 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 2ஆம் வீட்டுல தான் இருக்காரு, லாபஸ்தானாதிபதி. அப்ப லாபத்தை கொடுக்காம எப்படி போவார்? ராசி அதிபதி 2ல, 11ஆம் அதிபதி 2ல, புதன் 20ஆம் தேதிக்கு மேல அவரும் 2ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. அவரு 9, 12ஆம் அதிபதியே அவரு வரப்போறார். ஆல்ரெடி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போகிறார். அப்ப 4 கிரகங்கள் 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளுது. இப்ப 4 வகையான வருமானங்கள் வரும்னு எடுத்துக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு வழியில நல்ல வருமானங்கள் 4 மடங்கு வருமானங்கள் வரும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. இந்த 2 கூடவே 2ஆம் வீட்டிலே இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். பாக்கியத்தை தரக்கூடிய புதனும் 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா யூசுவலா லாபஸ்தானாதிபதி சூரியனும் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். நல்ல கிரகங்கள் எல்லாமே நல்ல ஸ்தானத்துல வந்து அமரப்போகுது. அப்ப இந்த மாசம் நல்ல மாசம் துளாராசிக்கு. கார்த்திகை மாசம் தொடங்கின உடனே துளாராசிக்கு வெளிச்சம், துளாராசிக்கு நன்மைகள். அது மட்டும் இல்ல, 19ஆம் தேதி இப்ப வந்து குரு மறைஞ்சிருக்காரு. 19ஆம் தேதி குரு மேல போயிட்டு உங்க ராசியும் பார்ப்பார். இது இதோட யோகம். கெட்ட விஷயம் எல்லாம் விலக போகுது, இருளெல்லாம் விலக போகுது. பணம் நின்றுட்டு இருந்த பணம் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. தொழில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது. அவரே 12ஆம் அதிபதியும் ஆகி புதன் 2ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது வெளிநாட்டு வருமானம் வரும். வெளிநாட்டு டாலர் எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை வெளிநாட்டு கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகள், அதற்குண்டான விசா என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாசம் உண்டு. சனி உங்க ஜாதத்துல வக்கரமாக இருந்தா கண்டிப்பாக நிச்சயமாக நான் சொல்வது 100% பலிக்கும். ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாமே 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லைன்னா 12ஆம் தேதிக்கு துளாராசிக்கு மிக யோக காலங்கள். எதிரிகளை ஜெயித்து எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் போராடி ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் இருந்த பிரச்சனையும் விலக போகுது.